இங்கே பாருங்கள், கிராமத்து தோட்டத்துக்கு வந்தோம். என்னால் தோட்டம் வந்து ரொம்ப செடியெல்லாம் அதிகமாக வளர்ந்து போயிருந்தாலும் என்னால் ஒரு கையில் மொபைல் வச்சு எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது. எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு 6 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக காய் கிடச்சிருக்குன்னு. இது ஒரு கலராக இருக்கா, இது தான் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு கலர் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெள்ளையாக வருது. இது நான் இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மாதிரி வெள்ளையாகிடுது. முத்தலை நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் கிடச்சிது கொஞ்சம், ஒரு 6 செடியில். ஒரு கொய்யாக்காய் பாருங்கள், ஒரு 4 கொய்யாக்காய் பறித்தேன். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் கிளி கடித்த மாதிரி இருந்தது. கிளி கொந்தி போட்டு வச்சுருந்து எங்கள் பேத்தி கொஞ்சம் கடிச்சிச்சு. அதில் ஒரு 4 கொய்யாக்காய் கிடச்சிது மரத்தில். இது வந்து கொஞ்சம் வெண்டைக்காய், செடியில் கிடச்ச வெண்டைக்காய் பாருங்கள். இது வந்து இந்த கலரே இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குமா இல்லை கலர் மாறுமான்னு எனக்கு தெரியல. இப்படி தான் இருக்குது. அந்த கலரே இப்படி வெள்ளையாக இருக்குது. செடியே வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ பூச்சி அந்த மாதிரி இருக்குதா இல்லை கலர் அப்படி தானே தெரியல. இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அகத்திக்கீரை கிடச்சிது நம்ம தோட்டத்தில். அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், என்னோடய காய்கறி அறுவடைலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப அழகான ஒரு கத்திரிக்காய் கலரு. இந்த கத்திரிக்காயும் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இருக்கும், இருந்தாலும் எங்கள் வீட்டில் இப்போ ஃபஸ்ட்டு காய்ச்சது. அது அகத்திக்கீரை வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஒரு செடி ஒன்று வச்சேன். ஆனால் இது சிவப்பு கலர்னு நினைக்கிறேன், சிவப்பு பூக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கட் பண்ணி விட்ட உடனே ஒரு மாதிரி டார்க் ரெட்டாக மாறிடுது அது கட் பண்ண இடத்துல. எப்படி இருக்குது எங்கள் தோட்டத்தோட காய்கறிகள்?